நாளை தமிழ் புத்தாண்டு. இதை மறக்காம பண்ணீங்கன்னா நன்மைகள் அதிகரிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. பழங்காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் தொன்று தொட்டு இருக்கிற கலாச்சாரங்கள்ல புத்தாண்டு தினங்கள் ஒவ்வொரு முறையில கொண்டாடப்படுது. சூரியனை அடிப்படையாக வச்சு மிக பழமையான நாகரிகம் கொண்ட தமிழர்களும் தங்களின் புத்தாண்டை கொண்டாடிட்டு வராங்க. 12 மாதங்கள் கொண்ட தமிழர்களின் ஆண்டு கணக்கின்படி சித்திரை மாதமே தமிழ்நாட்டின் முதல் மாதமாக கருதப்படுகிறது. தமிழர்களின் புத்தாண்டு தொடக்க மாதமான மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாத பிறப்பின் போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் முதல் நாள் அன்று அதிகாலையிலேயே துயில் எழுவது மிகவும் நல்லது. மற்ற தினங்களைப் போல அல்லாமல் இந்த சித்திரை மாதம் முதல் தினத்தன்று நீரில் அனைவரும் குளியலை மேற்கொள்ள வேண்டும். மருத்து நீர் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களால தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு குளிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு நீர். தற்கால தமிழர்கள் அதிகம் இதை பற்றி அறியாமல் இருக்க காரணம் இந்த மருத்து நீரை தயாரிக்க தேவையான பொருட்கள் எல்லோருக்குமே எளிதில் கிடைக்காததும் இதை தயாரிக்கும் முறை பற்றி அறியாததும் தான். எனினும் இந்த மருத்து நீரை தயாரிக்க நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதுல தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணு கிராந்தி, சீதேவியால் செங்குழுநீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோசலம், கோமயம், கோரோசனை, மஞ்சள், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகியவற்றில கொஞ்சமா போட்டு நல்லா காய்ச்சி நீரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே இந்த மருத்து நீரை தயாரிக்க முடியாதவங்க இந்த புனித மருத்து நீரை கோயில்கள்ல சேவை புரியும் அந்தன பெரியோர்கள் கிட்ட தயாரிச்சு தரும்படி கேட்டு எங்க பெற்று குளிக்கலாம். குளிக்கும் போது தலையில கொன்றை இலையையும் காலில் பூங்கம் இலையையும் வச்சு குளிக்கணும். இப்படி செய்யறதுனால பிறந்திருக்கிற தமிழ் வருடத்திற்குரிய தோஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களின் தோஷங்கள் நீங்க பெறும். மற்ற நட்சத்திரக்காரர்களும் இப்படி குளிக்கிறதுனால அவங்களுடைய அனைத்து தோஷங்களும் நீங்கி புதிதாக பிறந்திருக்கும் புத்தாண்டில் அதிர்ஷ்டங்கள் பெருகும். மஞ்சள் நிறம் என்பது வளமை, தெய்வீகம் மற்றும் நன்மையை குறிக்கும் ஒரு நிறமாக நமது கலாச்சாரத்தில் போற்றப்படுது. எனவே புத்தாண்டு தினத்துல மேற்கண்ட முறையில குளியலை முடிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் நிற பட்டாடை அல்லது மஞ்சள் கரை வைத்த வெள்ளை நிற புதிய ஆடைகளை அணிந்து கொள்வதால் பிறக்கின்ற புத்தாண்டு உங்க குடும்பத்துல வளமையை கொடுக்கும் அப்படின்றத ஐதீகம். மஞ்சள் நிற ஆடை இல்லைனாலும் புதிய ஆடையில ஒரு சின்ன பகுதியாவது மஞ்சள் அரைத்து பெற்ற கலவையை பூசிட்டு அணிஞ்சுக்கிறது நன்மை தருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டோட பூஜை அறையில பூரண கும்பம், கண்ணாடி, தீபம் இது எல்லாத்தையுமே வச்சு இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ படங்களையும் தரிசித்து வணங்குங்க. பிறகு உங்க வீட்டுல இருக்கிற வயதில் மூத்தோரான தாத்தா, பாட்டி, தாய், தந்தை மற்றும் இன்னும் பிற பெரியவர்களை வணங்கி அவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். பிறகு அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுங்க. தமிழ் புத்தாண்டு தினத்துல இது எல்லாத்தையுமே செய்யறவங்களுக்கு துரதிர்ஷ்டங்கள், தோஷங்கள் இது எல்லாமே நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலை இருக்கும். கொடிய நோய்கள் எதுவும் குடும்பத்தில் உள்ள யாரையுமே பாதிக்காது. வறுமை நிலை, தொழில் வியாபார நஷ்டங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளைய தமிழ் புத்தாண்டை வரவேற்க தயாரா இருங்க சொந்தங்களே. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்னுமே சித்திரை புத்தாண்டுல, அதாவது இந்த இனிய சித்திரை வருடம் இன்னுமே நிறைய வீடியோக்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு பற்றின இந்த தினத்துல நாம் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம், கடன்கள் அடைபடும், எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்ற எல்லா விதமான வீடியோக்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரப்போகுது. தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது. அதுவரை நன்றி, வணக்கம்.